அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் இந்த காலை கதிர் நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை இந்த நாள் முழுவதும் உங்களை பாதுகாத்து, உங்களை பராமரித்து, உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, எரேமியா 32 அதிகாரம் 27வது வசனம். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வியோடு இருக்கு. ஏன்னு சொன்னா, அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஒரு சிறுவன் என்ன செய்யறான்னு சொன்னா, தன் தாத்தாவோட என்ன செய்யறான்னு சொன்னா, விமானத்துல பயணம் போறான். அப்படி பயணம் போயிட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. அப்ப தாத்தா கிட்ட, தாத்தா ஒரு புக்கு கொடுங்க, நான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த சிறுவன் ஒரு புக் எடுத்து வாசித்தார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஃப்ளைட்டில் 3 சீட்டு இருக்கிற இடத்துல உட்காந்துருக்காங்க. தாத்தா, பேர், இங்கே இன்னொரு பேசஞ்சர் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அவர் உட்காந்துட்டு, இந்த குட்டி பையன் என்ன தான் படிக்கிறான், அவ்வளோ இன்ட்ரெஸ்டா அப்படின்னு சொல்லி அப்படியே லைட்டாக பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த குட்டி பையன், இந்த காலத்தில் பிள்ளைங்க என்ன பார்த்தீங்கன்னா, கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரி எதனா ஸ்டோரிஸ் படிப்பாங்க, இல்லைனா கார்ட்டூன்ஸு கலர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லைன்னா வீடியோ கேம் அந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருப்பாங்க. என்ன வாசிக்கிறான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற அவருக்கு அவரும் கொஞ்சம் வயதானவர், அதனால அதை கொஞ்சம் எட்டி பார்க்குறாரு. கிறிஸ்துவ புக்கை, இதில் அவனுக்கு என்ன புரியும், என்ன வாசிக்கிறான், சரி அவன் கூட கொஞ்சம் உரையாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ பேச ஆரம்பிச்சுன்னா அவன் அந்த புஸ்தகத்தெல்லாம் வாசி, அப்புறம் சொல்கிறாரு, இந்த புஸ்தகம் உனக்கு எவ்வளோ பிடிக்கும், எப்படி வந்துச்சு, யார் கொடுத்தா, கிஃப்ட், அதெல்லாம் விசாரிக்காங்க. எனக்கு இதை வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னால் இதில் இருக்கிற கதைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் என்ன செய்யணும்னா, யாரெல்லாம் அவங்ககிட்ட கேட்குறாங்களோ ஏசப்பாட்ட அவங்களுக்கு எல்லாம் செய்வாங்க அப்படின்லாம் சொல்கிறான். அப்படியா, சரி, நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறேன், நீ அதுக்கு சரியான பதில் சொல்லிட்ட அப்படின்னு சொன்னால் நான் உனக்கு ஒரு ஆப்பிள் தரேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படிங்களா, சரி சரி, என்ன கேள்வி கேளுங்க, நான் சொல்கிற பதில் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னு சொன்னால், உங்களுக்கு தேவன் என்ன ஒரு பெரிய காரியத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன்கிட்ட அவர் கேட்குறாரு. அவனை செய்ய அந்த புத்தகத்தை மூடிட்டு அப்படியே சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அந்த கேள்வி ரொம்ப அழகாக அவர் கேட்குறாரு. என்னன்னா, உனக்கு ஒரு டெம்டேஷன் என்னது, உனக்கு ஒரு ஆப்பிளும் தரேன்னு சொல்லியிருக்கு. அப்போ அவன் யோசிக்கிறான், இவருக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு யோசித்து பார்த்து அவன் சொல்கிறான், சரி நீங்கள் எனக்கு நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பேன், நீங்கள் அதுக்கு பதில் சொன்னீங்கன்னு சொன்னால் என் தாத்தா கிட்ட சொல்லி உங்களுக்கு என்ன செய்ய, ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக என்ன செய்ய போகிறேன், ஆப்பிள் வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்ன, நீங்கள் அதுக்கு சரியான பதில் சொன்னா அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் சொன்னானா. அவன் யோசித்து பார்த்தான், ஆண்டவரால் முடியாத காரியம், ஆண்டவர் என்ன பெரிய காரியத்தை செய்வார் அப்படின்னா அவர் எல்லாத்தையுமே செய்வார் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்போ அந்த கேள்வி கேட்டோடனே அப்போ அவர் முழிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ அவர் சொன்னார், ஆண்டவரால் செய்ய முடியாத எந்த காரியமும் இல்லை, அதனால தான் ஆண்டவரால் எல்லாமே செய்ய முடியும். பெரிய காரியம், நீங்கள் எந்த காரியம், நீங்கள் என்கிட்ட பெரிய காரியம்னு சொன்னீங்க, நீங்கள் சொல்லுங்கள் எந்த பெரிய காரியத்தை ஆண்டவரால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டான். அவருக்கு ஆச்சரியமா போச்சு. அப்படின்னு சொன்னா, ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு தான், அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக சரி. ஆனால் தான் அவர் ஊழியம் செய்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, கண் தெரியாதவர்களுக்கு அவர் பார்வை கொடுத்தாங்க, காது கேளாதவர்களுக்கு அவருக்கு செவிகள் திறக்கப்பட்டது. அவங்க என்ன செஞ்சாங்க, காது கேட்கப்பட்டது, பேச முடியாதவர்கள் பேசினார்கள், மரித்தவர்கள் உயிரோடு இருந்தாங்க, குஷ்டரோகிகள் சுஸ்தமானாங்க. நினைச்சு பாருங்க, அவரால் என்ன செய்ய முடியல. மரித்து உடனே எந்திரிச்சாங்க, மரித்து 3 நாள் கழித்து எழுப்புனாங்க. வல்லமை உள்ள தேவங்க, தண்ணீரை ரசமாக மாற்றினாங்க. எவ்வளவு வல்லமையான தேவன். அவர் இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிற பொழுது அது என்ன ஆயிடுச்சு, அவர் கரத்துல என்ன செய்ய முடியாது, எது பெரிய காரியம் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த உரையாடல அவங்க பேசிக்கிட்டாங்க. நானும் அன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் செய்ய அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில நீங்க நினைக்கிறீங்களே இது பெரிய பிரச்சனை, பெரிய காரியம் எப்படின்னு, இல்லை, அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்க பிரச்சனையை காட்டிலும் அவர் பெரியவர், உங்களுடைய வேதனையில காட்டிலும் அவர் பெரியவர்.
அதெல்லாம் அவருக்கு லேசான காரியம், அவங்க செஞ்சிருவாங்க. இந்த பாடல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை செய்வது லேசான காரியம் இருக்கு. ஆதாம் ஏவாளை பூமியின் மண்ணில் எடுத்து அவர் செஞ்சாங்க, அது அவருக்கு லேசான காரியம். தண்ணீரை அவர் திராட்சரசமாக மாற்றினார். கடலின் மேல் நடந்தார். நீங்க யாராவது நடக்க முடியுமா? கடலின் மேல் தண்ணி மேல நடக்க அவரால் முடியும். அப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவன். 5000 பேருக்கு 5000 பேர் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்லாம 5 அப்பம் 2 மீன்கள் போஷிக்க முடியுமா? நம்ம 5000 பேருக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே போய் ஆர்டர் கொடுக்கணும். அதுக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணணும், அதுக்கான பொருட்கள் வாங்குவதற்கு எத்தனை நாள் ஆகும், நம்ம ஆர்டர் கொடுத்தா கூட அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு நமக்கு டைமுக்கு கொண்டு வரணும். அந்த ஸ்பாட்லங்க அப்பேற்பட்ட அதிசயமான தேவன். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனால நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். மேரி அவங்க அம்மா சொல்லுவாங்கல்ல, அவர் என்ன சொல்றாரு அப்படி செய்யுங்க. அந்த கல்யாண வீட்டில் குறைபாடு நடந்த பிறகு அவர் சொல்றாரு, இந்த வேலைக்காரர்கிட்ட சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், காடியில தண்ணி நிரப்புங்க, போய் சர்வ் பண்ணுங்க. இவ்வளவுதாங்க. அவரால் முடியாத காரியம் என்ன இருக்கு? அதனால உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கா? உங்க வாழ்க்கையில வேதனை இருக்கா? உங்க வாழ்க்கையில கஷ்டம் இருக்கா? வியாதி இருக்கா? எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துல கொடுங்க. அவருடைய பாதத்துல நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா அவர் எல்லாவற்றையும் தீர்க்க வல்லவராக இருக்காரு. அதாங்க எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவரால் செய்யக்கூடாதபடிக்கு ஏதாவது அதிசயமான காரியம் உண்டோ அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ நீங்களும் நானும் விசுவாசத்துன்னு சொன்னா அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனால நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு உங்களுடைய தேவைகள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. ஓகே, நீங்க அதெல்லாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரா? செவி கொடுத்து கேட்கிறார். நம்ம சில நேரம் நம்ம பேசிட்டே இருப்போம், நடந்துட்டே இருப்பாங்க, கவனிக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க, எல்லாத்தையும் செவி கொடுத்து கேட்குறாங்க. அப்படி ஒருவர் இருக்கிறார், அவர் உங்களையும் நேசிக்கிறார். அது எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நான் பாவியாக இருந்தாலும் சரி, அவர் எல்லாரையும் அவர் நேசிக்கிற தேவன். அப்படி இந்த நேசிக்கிற தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த நாளில் மன மகிழ்ச்சியாக இருங்க. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை ரட்சித்து உடைய நாமத்தினால அநேக காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் சாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நல்ல நித்திரையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாளும் குறைவுபடாதபடிக்கு ஆகாரங்களை போஷித்தீர, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் இன்றைக்கு விசுவாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் இவ்வளவு நாள் எங்களுடைய பிரச்சனைகள் பெரிதாக இருக்கிறதே என்று நாங்கள் நினைத்திருப்போம் சொன்னா, இந்த நாள் எங்களை மன்னித்து விடுகிற சாமி. நாங்கள் ஆராதிக்கிற தேவன், எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவர், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், எல்லாவற்றுக்கும் அதிகாரியான கர்த்தர் என்பதை நாங்கள் இந்த நாள் அறிக்கையிடுகிறோம் ராஜா. இந்த நாளில் யாரெல்லாம் அவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறார்களோ, எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுக்கணும் சாமி. எங்களுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் கழுவி மன்னித்து எங்களை ஆசீர்வதிக்க வேணுமா இந்த நேரத்தில் நிற்கிறோம் ராஜா. இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் பேசுகிற வார்த்தை செய்கிற காரியங்கள் எல்லாம் உடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்க கிருபையை பாராட்டுங்க சுவாமி. அதனை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. இந்த செய்திகளை கேட்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இதற்காக பிரயாசப்பட்டு அநேக காரியங்களை தியாகம் செய்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இதை எடுத்து நடத்துகிற சகோதரருக்காக செபிக்கிறோம். அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்தித்தருளுங்க. அவர்கள் தொடர்ந்து செய்கிற அநேக ஊழியங்களை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. எல்லாவற்றையும் அந்த மகனோடு கூட இருந்து ஆசீர்வதிங்க. அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. நல்ல ஆரோக்கியத்தை கட்டளிடணுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இந்த காலை கதை நிகழ்ச்சிக்காக எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த டீம் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. அந்த குடும்பங்களை எல்லாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. தொடர்ந்து நாங்கள் அன்பில் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. அப்படியே ராஜ்யம் வருவதை நிலைத்தரல வேண்டுமா இயேசு வழியாய் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.